எஃப்டி லேடரிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எஃப்டி லேடரிங் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, எஃப்டியை வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரே டென்யூரில் போடாமல் அதை வந்து செப்பரேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக எப்படியா போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 3 lakhs இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போகிறது. அதாவது ஃபஸ்ட் 1 lakh 1 lakh 1 lakh ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு, அடுத்து 2 வருஷத்துக்கு, அந்த மாதிரி 3 வருஷத்துக்கு அப்படின்னு டென்யூர் மாற்றி போடுறது. இதுதான் வந்து லேடரிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஒன்று வந்து மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி இருக்கும். 3 வருஷம் கழிச்சு இப்போ வந்து நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு ஒன்று மெச்சூரிட்டி ஆகுதுன்னா அதை மறுபடியும் 3 வருஷம் கழிச்சு எஃப்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது லாங் டேர்ம் எஃப்டி ஆகுமா, அப்போ வந்து உங்களுக்கு எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் வருஷம். இது வந்து லேடரிங் நம்ம சொல்கிறோம். இதில் இருக்க ப்ரோஸ் அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெகுலராக இந்த லிக்விடிட்டி வேணும் அப்படிங்கிறது இருக்கவங்களுக்கு இது வந்து ஓகேவா இருக்கும். அதாவது வருஷம் எனக்கு வேணும் அப்படின்னு, அதாவது ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பிளான் பண்ணி ஸ்கூல் ஃபீஸ் அந்த மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு வேணும் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுறோம், ப்ளஸ் நம்ம அப்பப்போ எடுத்துடுறோம். ஸோ அதனால் வந்து டேக்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாச்சுன்னா நம்ம மாற்றி போடும்போது கரெக்டாயிரும். அதே வந்து இதோட இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, மேனுவலாக நீங்கள் வந்து ரினிவல் பண்ணி ஒரு டைமும் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா நமக்கு அது வந்து டிஸ்அட்வான்டேஜாக தான் மாறும். ஏன்னா அடிக்கடி வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எஃப்டி லேடரிங் பண்ணணும்னா நீங்கள் ஆன்லைனில் தான் எஃப்டி ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.